ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையில் இந்த மாதிரி மொறு மசாலா கொண்டு கடலை செய்கிறது. எந்த கொண்டக்கடலையாக இருந்தாலும் சரிங்க, ஒரு 12 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறின அப்புறமா அதை ஒரு காட்டன் துணியை போட்டு அதுக்கு மேலே எல்லாத்தையும் கொட்டி அந்த ஈரப்பதத்தை நம்ம இதிலேருந்து ரிமூவ் பண்ணணும். கொண்டக்கடலையை நல்லா ஊற வைங்க. கிட்டத்தட்ட அதிலேருந்து முளை வர அளவுக்கு ஊற வச்சோம்னா அப்போ தான் அதில் அந்த விரிசல் வந்திருக்கும். அந்த மேலே இருக்க தோல் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த தோல் பிரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பொரிக்கும் போது நமக்கு அந்த எண்ணெயில் வெடிக்காது. மற்றபடி நம்ம அப்படியே போட்டுட்டோம், எண்ணெய் அது பிரியாமல் அப்படின்னு வச்சுருந்தோம்னா அதில் நமக்கு அப்படியே கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெயில் போட்டால். அதனால் இந்த மாதிரி நான் நல்லா ஊற வச்சு எடுத்து கொஞ்சம் லைட்டாக கட்டி வச்சேன். ஜஸ்ட் லைட்டாக குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப பெருசாக வரல, ஜஸ்ட் லைட்டாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா நமக்கு நல்ல எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது வெடித்து அந்த எண்ணெய் வெளியே தெரிக்காது. ஏன்னா பாருங்கள், தோல் ரிமூவ் ஆகிருக்கும் மோஸ்ட்லி. அதனால் நமக்கு இது ஓகேவாக இருக்குது. அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. நல்ல சூடான அப்புறமா இந்த கொண்டக்கடலையை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலையை இப்படி போட்டு பொரித்து எடுக்கலாம். இப்படி நல்லா மொறுன்னு இருக்கும். ஆனால் இதை வேக வச்சு கூட நம்ம பொரித்து எடுக்கலாங்க. வேக வைக்கணுன்னா ஒரே ஒரு விசில் போட்டு நீங்கள் வேக வச்சு அதுக்கப்புறமா பொரித்து எடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி டேரெக்டாகவும் நம்ம பொரிக்கலாம். வேக வச்சு நம்ம பொரிச்சோம்னா டக்குன்னு நமக்கு கிறிஸ்பி வந்துடும். ஆனால் நம்ம டேரெக்டாக போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நல்லா பொறுமையாக உள்ளுக்குள்ளெல்லாம் குக்காகி வெளியில் குக்காகி அது வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது பொரிஞ்சு ஒன்றுன்னா இப்படி மேலே வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா கிறிஸ்பியான அப்புறமா எடுத்தது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சதெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடும். மேலே வந்தாலுமே அது பொரிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் கிறிஸ்பி ஆகலை. அதனால் நல்லா கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம எடுக்கணும். நான் இதை எண்ணெயிலேருந்து எடுத்து இந்த மாதிரி வைக்கிறேன். ஏன்னா எண்ணெய் நிறைய இருக்கும் இல்லைங்களா இதில். பெரிய பெரிய கொண்டக்கடலை வேறு, இதுலேருந்து எண்ணெய் நிறைய ரிமூவ் ஆகும். அதனால் நான் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் நேரம் பொறுத்து அதை வெளியே எடுக்க போகிறேன். வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு விருப்பப்படி எந்த மசாலா வேணுமோ அந்த மசாலாவை போட்டு நீங்கள் சாப்பிடலாம். சாட் மசாலா, உப்பு, மிளகாய்த்தூள் இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக அதே மாதிரி ஊற வச்ச கொண்டக்கடலையை இப்போ குக்கரில் போட்டுருங்க. நம்ம எந்த அளவுக்கு கொண்டக்கடலை போட்டிருக்கோமோ அங்கேருந்து ஒரே ஒரு இன்ச் அளவுக்கு அதிகமாக தண்ணியை வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு இதை வேக வச்சுக்கலாம். ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் விசில் அந்த ப்ரெஷர் இறங்கின அப்புறமா எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்து இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அதிலேருந்து மாய்ஸ்டர் ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி தான் காட்டன் துணியில் கொட்டி நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம இதை அப்படியே தொடச்சி எடுத்துக்கணும். இப்போவுமே இதுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக முளை வந்த மாதிரி இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வேக வைக்கும் போது மச்சும் அது அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு அந்த தோல் பிரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வெடிக்காது. இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு நல்லா சூடான அப்புறமா இதில் நம்ம இந்த மாதிரி கொண்டக்கடலையை ஈரப்பதம் போன அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அப்படியே ஈரமாக இருக்கும்போது போட்டிங்கன்னா சால்ட்டு அப்படியே பிடிச்சிக்கும் ஃபுல்லாக. அதனால் கொஞ்சம் லைட்டாக காய விடுங்க. காஞ்ச அப்புறமா நம்ம இப்படி போட்டு பொரிச்செடுக்கலாம். இப்படி போட்டு நல்லா பொரிக்கும் போது என்ன ஆகுனா அந்த கொண்டக்கடலை நல்லா நமக்கு கிறிஸ்பினஸ் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்துகிட்டு சாப்பிட்லாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். இது டேரெக்டாக நம்ம முளை கட்டின அப்புறமாவா போட்டு வறுக்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல வெயிலில் காய வைக்கணும். காஞ்ச அப்புறமா நம்ம வறுக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது எப்படி சீக்கிரமாக ஆகாமல் கொஞ்சம் லேட்டாச்சோ, ஏன்னா அந்த நேரத்தை பொறுத்து நம்ம வேக வைக்கிறத பொறுத்து. இது சைஸும் கொஞ்சம் பெருசு இல்லையா, அதனால் இப்படி இந்த மாதிரி சூப்பராக எல்லாம் வறுபட்டு வந்துடும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இன்னொரு ரெமெடி ஒன்று பார்க்கலாம். ஆக்சுவலி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய ரெமெடிஸ் இது அதுன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் தினமும் காலையில் குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல கொலஸ்ட்ரால்னால வெயிட் போட்டிருந்தாலும் சரி, இல்லை கேஸ் ப்ராப்ளம்னால வெயிட் போட்டிருந்தாலும் சரிங்க, சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸும் ஆகும். ஒரே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொண்டக்கடலையை தண்ணியில் போட்டு நைட்டில் நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சு வைங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க.
பாத்திரத்தில் சேர்த்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு, இது ஆப்ஷனல் மட்டும்தாங்க. இது நான் அப்புறமா சொல்கிறேன் எதுக்காகன்னு. இப்போ இதை அப்படியே வந்து அடுப்பு மேலே வச்சு இதை வந்து கொதிக்க வைக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி 2 ரெமெடி செய்ய போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ரெமெடி. இப்போ இதை கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வரணுங்க. பாதி அளவுக்கு வந்த அப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுங்க. ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டைமும் கம்மியாக இருக்குது, வேறு எதுவும் வந்து சேர்த்து குடிக்க மாட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வடிகட்டி குடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணி சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எலுமிச்சைப்பழம் 1 எடுத்துக்கோங்க. அதில் பாதியை இந்த மாதிரி 2-3 துண்டாக கட் பண்ணி அதில் போட்டுருங்க. இப்போ இதை கொதிக்க விடுங்க. ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 2 ஸ்பூன் கொண்டக்கடலை ப்ளஸ் தண்ணியோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நம்ம கொதிக்க வைக்கணும். இதில் வந்து எலுமிச்சை பழத்தோட அந்த கட் பண்ணிவிட்டு பாதி இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தில் நார்மலாக சைஸு இருக்கிறத பாதியை கட் பண்ணி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிச்ச அப்புறமா வடிகட்டி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இப்படி போட்டு அதுக்குள்ளே வச்சுருங்க. இதை நல்லா வந்து சில்லுனான அப்புறமா கொஞ்சம் இது இப்போ சூடாக இருக்குது, நம்ம வடிகட்டியிருக்கோம். இதில் இந்த கருவேப்பிலை இலையை வந்து போட்டுட்டோம். இது வந்து ஓரளவுக்கு சூடு, அதாவது மிதமான சூடுக்கு வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் இது இப்படி இருக்கட்டும். ஒரு வேளை நம்ம கொதிக்கும் போது அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இதை காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இதை வெறும் வயிற்றில் குடித்தாலுமே நல்ல வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதை விட இது இன்னும் கொஞ்சம் சூப்பராக நல்லா வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொண்டக்கடலையை வச்சு நம்ம வந்து முறுமுறு கொண்டக்கடலை செய்யலாம். அதுவும் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டு செய்ய போகிறோம். கடையிலலாம் நமக்கு மஞ்சள் கலரில் வறுக்கடலை கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. அடுப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பக்கம் சால்ட்டு சூடு பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஒரு கிண்ணம் எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்துக்கலாம். இதை கலந்து கொண்டக்கடலை வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க, வெயில் காய வச்சு அதில் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி உடனே வந்து நம்ம இதை வந்து வெயிலில் வந்து காய வைக்க உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நல்லா காய வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம வெறும் கடாயில் வறுத்தோம்னா அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது, அதோட அந்த சாஃப்ட்னஸும் வராது. அதனால் நம்ம வந்து இப்படி அப்படியே வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுக்கணும். இது மாதிரி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வெயிலில் நல்லா காய வச்சுருந்தேன். இப்போ வந்து இதை எடுத்து நம்ம வறுக்கலாம். ஆல்ரெடி வந்து சொன்னேன் இல்லைங்களா, நான் சால்ட்டு வந்து சூடு பண்ணியிருக்கேன்னு. அதை சூடு பண்ண அப்புறமா இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒட்டின மாதிரி அடுப்பு மேலே சால்ட் வந்து நம்ம ஏற்கனவே பொரி, உப்பு கடலை, பட்டாணி, அவல் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அதே சால்ட்டு தான். கலர் மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரெகுலராக வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து இதில் நல்லா வந்து அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணலாம். அப்போ தான் வந்து அதோட சூடு வந்து ஃபுல்லாக வந்து சீக்கிரமாக ஆகும். இல்லைனா வந்து நமக்கு பொறுமையாக சூடு ஆனால் அதில் வந்து பொரிஞ்சு வராதுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து சூடான அப்புறமா இதில் வந்து இந்த கொண்டக்கடலையை போட்டு இப்படி வறுக்கணும். பாருங்கள், ஜஸ்ட்டு நம்ம உப்பு வந்து நல்லா சூடு பண்ணணுங்க, அவ்வளோதான். சூடான உடனே நம்ம வந்து கொண்டக்கடலையை போட்டோம்னா இந்த மாதிரி பொரிஞ்சு வருது பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த இடத்துல நான் கேமரா ஸ்டாப் பண்ணலை, டைரெக்டாக தான் காமிக்கிறேன். எப்படி வந்து பொரிஞ்சு வருது பாருங்கள். இது வந்து அந்த வெயிலில் நம்ம காய வைக்கிறத பொறுத்து தாங்க. நல்லா வந்து காய வச்சிட்டோம்னா உடனே போட்டு வறுத்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்து அப்படியே பொரிஞ்சு வந்துடும். ஒரு வேளை வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தாலோ, கொஞ்சம் வந்து நமக்கு நமத்து போன மாதிரி இருந்தாலோ கொஞ்சம் பொரிஞ்சு வராது. இப்போ இந்த மாதிரி வறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கடலையோட சைஸை பொறுத்து, இப்போ நமக்கு கொஞ்சம் கரெக்டாக பெரிய சைஸ் வந்து நமக்கு கரெக்டாக விளைஞ்சு வந்து அந்த பயிராக இருந்தால் நமக்கு ஓகே. ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு சில பயிர் வந்து சரியாக வரலை, அதுக்குள்ளே வந்து பிடுங்கி எடுத்துருப்பாங்க செடியை, அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து நமக்கு சின்ன சின்னதாக வரும். அதோட வந்து நம்ம சாப்பிடும்போதே கடையில் வாங்கி எப்படி இருக்கும், ஒன்று வந்து சரியாக கடிப்படாது இல்லையா, ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த கடலையை வச்சு அப்படியே நம்ம பொட்டுக்கடலை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை நார்மலாக நம்ம வறுக்கணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த ப்ரோசஸ் தண்ணி ஊற்றாமல் அந்த ப்ரோசஸ் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை நம்ம வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு
ஜஸ்ட்டு வந்து நம்ம இப்போ தேங்காய் துருவுற மாதிரி இருந்தால் எப்படி ஆன் ஆஃப் பண்ணுவோம், அதே மெத்தடில் வந்து நம்ம வந்து மிக்ஸியை வந்து இந்த மாதிரி அந்த மேலே அந்த மூடியை பிடிச்சிக்கிட்டு ஜஸ்ட் ஆன் ஆஃப் 2-3 தடவை பண்ணால் போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த தோல் தனியாக கடலை தனியாக இப்படி வந்துடும். அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு வந்து கொண்டக்கடலை நிலத்தில் விளையுது, இல்லை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் வந்து கம்மியான ரேட்டில் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் வீட்டிலையே செஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா எப்போவுமே கொண்டக்கடலையே வந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? நமக்கு இப்போ வந்து ரேஷன் கடையில் வந்து ஒரு சில டைமில் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கடலை நான் கேள்விப்பட்டிருந்தேன், கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி. ஆனால் எனக்கு தெரியாது இப்போ வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வேளை இருக்குன்னா எல்லா டைம்லேயும் கொண்டக்கடலையே நம்ம வந்து விதவிதமாக சமைக்க முடியாது இல்லையா? இப்படி கூட செய்யலாம். இப்போ அந்த மாதிரி 1, 2, 3 தடவை நம்ம வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணி அதை ஒரு தட்டிலையோ முரத்துலையோ போட்டு நல்லா வந்து புடச்சிக்கணும். அதை புடச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். தோல் தனியாக வந்து நமக்கு கீழே வந்து கொட்டிக்கும். அந்த தோலெல்லாம் கீழே கொட்டின அப்புறமா நாம் வந்து இதை வந்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் வந்து பொட்டுக்கடலைங்க. நமக்கு வந்து சட்னி அரைக்க, சாப்பிட்றதுக்கு, அப்படி வந்து பவுடர் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சம் தோலும் ஒட்டியிருக்கிறதுனால நமக்கு அந்த டேஸ்ட்டும் வரும், உடம்புக்கும் நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா பொட்டுக்கடலைக்கு வந்து நம்ம செய்யும்போது இப்படி தான் வந்து வறுத்துட்டு செய்யணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லைங்களா, மஞ்சத்தூள் போட்டு அந்த மாதிரி வறுத்துட்டு அந்த கடலையை தான் நம்ம வந்து ஒன்று பாதியமாக அரைச்சோம்னா அது வந்து பொட்டுக்கடலை. ஆக்சுவலி நம்ம தோலையே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணாலே அது பொட்டுக்கடலை தானே. ஆனால் கையில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா வச்சு பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டு நம்ம தட்டிலையோ முரத்துலையோ போட்டு ஜஸ்ட் இப்படி புடச்சிக்கலாம். அவ்வளோதான், பொட்டுக்கடலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உடச்சி விட்ட இந்த பவுடர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம அரைச்சிட்டு நல்லா மிக்சியில் ஃபைனாக, அதாவது அந்த தோலெல்லாம் இதை வந்து நம்ம சப்பாத்தி செய்யும்போது, ஏதாவது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது அதில் ஆட் பண்ணிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அதே மாதிரி நாம் கடலைப்பருப்பையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடலைப்பருப்பு செய்ய அடுப்பு மேலே கடாயோ பேனோ வச்சு அதில் கொண்டக்கடலையை சால்ட்லாம் சேர்க்க தேவையில்லைங்க, டேரெக்டாக போட்டுடணும். போட்டுட்டு நம்ம நல்லா ஒன்றும் பாதியமாக வறுத்துக்கணும். நல்லா வந்து ஒரு பக்கம் கருப்பாக ஒரு லைட்டாக வந்து வறுப்பட்ட மாதிரி வறுத்துட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ளஷ் பண்ணி எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி இப்படி ஆன் ஆஃப் பண்ணணும். கடலைப்பருப்பை வறுக்கும்போது கண்டிப்பாக வந்து சால்ட்டில் வறுக்கக்கூடாது. சால்ட்டுக்குள்ளே வந்து நம்ம வறுக்கிறது பொட்டுக்கடலை. கடலைப்பருப்பு வந்து நம்ம இப்படி செய்கிறது, இப்படி 1-2 பாதியமாக இப்படி அரைச்சி விட்டோம்னா தனியாக வந்து கடலையும் தனியாக வந்து நமக்கு அந்த தோலும் வந்துடும். இந்த தோலையும் நீங்கள் அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது வந்து ஃபுட்டுக்கு ஆட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி புடச்சிட்டு அந்த தூளை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த பருப்பு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது சமைக்கும்போது, இப்போ குழம்போ வந்து வேறு ஏதாவது சமைக்கிறோம், வடை சுடுறோம் அப்படின்ற பட்சத்தில் இதை எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து தோலோடு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து தோலை புடச்சிட்டு செஞ்சோமோ அதே மாதிரி நீங்கள் இதுலேயுமே செய்யலாம். தோல் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் பாருங்கள், இப்படி ஈஸியாக வந்து அந்த தோல் ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சோம்னா அந்த தோல் வந்து தனியாக வந்து வந்துடும். இப்படி தனியாக இப்படி கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா அந்த தோல் தனியாக வரும். அப்போ அதை எடுத்து இன்னொரு தண்ணியில் போடணும். இதே மாதிரி ஒரு 2 தடவை கழுவுனோம்னா அந்த தோல் வந்து ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு ரிமூவ் ஆகிடும். இல்லை உங்களுக்கு சுத்தமாகவே அந்த தோல் இருக்கவே கூடாது அப்படின்னா நீங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 2-3 தடவை ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா புடச்சிருங்க. புடச்சிட்டு அப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டேன். மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம இப்போ அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி மேலாக்க ஊற்றிட்டோம்னா தோல் போயிடும். அடியில் இருக்க அந்த பருப்பு வந்து நம்ம மறுபடியும் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி கையில் வந்து பிசைஞ்சு இப்படி சுத்தம் பண்ணணும். உளுந்து வந்து பார்த்துருக்கீங்களா, உளுந்து வந்து பாதி உளுந்து இருக்கும் இல்லையா, அந்த உளுந்து வந்து அப்படி தான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவாங்க. அது நல்லா ஊறின பிறகு கையில் போட்டு நம்ம 2 கையில் தேய்ச்சோம்னா தோல் தனியாக வந்துடும். அதே மெத்தடில் தான் இந்த வந்து கடலைப்பருப்பை நம்ம செய்யணும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே வந்து பிசைஞ்சு அந்த தோல் வந்து நல்லா வந்து எடுத்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் ஆகிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு நான் ஒரு பருப்பு செய்ய போகிறேன். கடலைப்பருப்பு வந்து நம்ம வடை செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வடை செய்ய போகிறேன். இப்போ நான் இதை சுத்தம் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஃபுல்லாக. இப்போ நமக்கு கடலைப்பருப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ வந்து இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வடை சுட. இந்த பக்கம் சின்னதாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே வந்து அரைச்ச அந்த மாவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம், மிளகு, உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படியெல்லாம் வடை செய்வீங்களோ அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ உப்பு சேர்த்துட்டேன் சுவைக்கு ஏற்ற மாதிரி. அரைச்ச இந்த மாவை இப்படி இதையும் எடுத்து நம்ம இந்த வடையோட அந்த மிக்சிங்கில் சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். மிக்சியிலேருந்து மொத்தமாக நான் வெளியே எடுத்துக்கிறேன். நான் வந்து தண்ணியே ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். ஏற்கனவே வந்து நமக்கு பருப்புமே வந்து கொஞ்சம் உடஞ்ச பருப்பு தான். அதனால் வந்து இந்த மாதிரி வடையெல்லாம் சுட நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு நம்ம செய்யலாம். ஏன்னா அப்படியே இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் மசாலா ஐட்டம் வந்து நீங்கள் போட்டு செய்வீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம். இல்லைனா வெறும் பச்சை மிளகாய் போட்டு செய்யலாம். ஆக்சுவலி பச்சை மிளகாய் போட்டு செஞ்சேன்னா பசங்க கடிக்கும்போது வாயில் வந்து பட்டுருச்சுன்னா அழுவாங்க. அதனால் வந்து நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடாயில் நல்லா சூடு பண்ண அப்புறமா வடையை வந்து நம்ம தட்டி வடை மாதிரி செஞ்சாலும் சரி, போண்டா மாதிரி செஞ்சாலும் சரி, கடலைப்பருப்பில் செஞ்ச ஒரு ஸ்நாக்ஸு நமக்கு ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேஸ்ட்டும் சரி, உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியும் கூடவே. அதனால் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி அதுக்கப்புறம் கையில் வச்சு தட்டி அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுக்கலாம். எப்போவும் நம்ம எப்படி வடை சுடுவோமோ அதே மெத்தட் தான். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். அடுத்த ஃபுட்டு செய்கிறதுக்கு சேப்பக்கிழங்கும் ஊற வச்ச கொண்டக்கடலையும் போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வேக வச்சாலும் சரி, நமக்கு வேக வேண்டியது கொண்டக்கடலையும் சேப்பக்கிழங்கும் தான். அதுக்கப்புறம் அடுப்பு மேலே கடாய் வச்சு அதில் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு பொரிஞ்ச உடனே நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கலை. உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் வாசனைக்காக. வெங்காயம் போடல அப்படின்றதுனால கொஞ்சம் கருவேப்பிலை வாசனை வரும். இப்போ இதில் கொண்டக்கடலை வேக வச்சது, சேப்பக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை வேக வைக்கலாம். ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால நமக்கு அந்த தாளிப்பில் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அது இருக்கணும். இந்த காயை வந்து நம்ம உடச்சி விட்டுடலாம். ஃபுல்லாக ஒன்றா வந்து இருந்தால் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ சேப்பக்கிழங்கு நல்லா வெந்திருந்து மேஷ் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இதில் வந்து முருங்கைக்கீரையை, சுத்தமான முருங்கைக்கீரையை இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மிதமான சூடில் வச்சு இறக்கணும்னா சூப்பராக வந்து நமக்கு கீரையில் செஞ்ச கொண்டக்கடலை ரெசிபி ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரையை போட்டு நல்லா வெந்த அப்புறமாவும் ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அப்போ தான் வந்து அது ஃபுல்லாக வந்து மசிஞ்சு ஒன்றா சேர்ந்து வரும். நல்லா வெந்த அப்புறமா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிற டைமில் நம்ம வந்து தேங்காய் துருவல் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் துருவல் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் போல் வச்சோம்னா போதும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தண்ணியாவோ கெட்டியாவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். காரம் வந்து மிளகாவோ போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ 9வது ரெசிபி டால்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையை பயன்படுத்தி கொண்டக்கடலை மட்டுமே ஊற வச்சு கூட செய்யலாங்க. நான் வந்து பட்டாணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வெறும் கொண்டக்கடலை கூட செய்யலாம். கொண்டக்கடலையை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் நைட்டு, காலையில் சமைக்கிறதுக்கு. பட்டாணி, கொண்டக்கடலையை 2த்தையும் நான் ஊற வச்சுருந்தேன். அதனால் 2த்தையும் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி சூடானோடனே கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா அதுலேயே வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த கடலையெல்லாம் போட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சு இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடணும். ஒரு கொதி வரணும். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலைக்கு ஒரு 2 கொதி விட்டுறணும். 2 கொதி வந்த உடனே நம்ம அதில் உருளைக்கிழங்கை போட்டுடணும். உருளைக்கிழங்கு ஒரு கொதி வந்த உடனே பருப்பு போடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். துவரம் பருப்பு நான் ஆட் பண்ணுறேன். பருப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இந்த ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒடிஷாவில் டால்மா அப்படின்னாலே பருப்பு அதிகமாக போடுவாங்க. ப்ளஸ் காய்கறி எக்கச்சக்கமாக போடுவாங்க. அதுதான் வந்து ஒடிஷாவோட ஸ்பெஷல் ரெசிபி டால்மான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறைய விதமான டால்மா இருக்குங்க. ஜஸ்ட்டு நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு விதம் தான். எக்கச்சக்கமாக டால்மா வந்து ஒடிஷாவில் இருக்குது. நாம் எப்படி சாம்பார் செய்கிறோம், முருங்கை சாம்பார், முள்ளங்கி சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், வறுத்து விட்ட சாம்பார், அப்புறமா அரைச்சி விட்ட சாம்பார், இந்த மாதிரி அப்படி தான். இப்போ காஞ்ச மிளகாவை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா பாதி வறுபட்ட அப்புறமா அதில் சீரகம் ஒரு கைப்பிடி போட்டு 2த்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்துக்கணும். இது நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் வந்து டால்மா பவுடருங்க. கொஞ்ச நேரத்தில் உருளைக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் வெந்த மாதிரி தெரியும் போது சேப்பக்கிழங்கு, அதுக்கப்புறம் பீன்ஸு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த காய்கறி சேர்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வேகிற அந்த டைமிங்கை பொறுத்து. நமக்கு வந்து உருளைக்கிழங்கு லேட் ஆகும், அதை விட லேட்டு கொண்டக்கடலை, அதை விட கொஞ்சம் சீக்கிரம் சேப்பக்கிழங்கு, அதை விட கொஞ்சம் சீக்கிரம் பீன்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து லைனாக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு 2 தக்காளி, உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கணும். மறுபடியும் பொதுவாகவே வந்து டால்மா வந்து இப்படி தான் வந்து ஒன்றா போட்டு தான் செய்வாங்க எல்லாருமே.
ஆக்சுவலி டால்மாவை குக்கர்லேயும் இப்போ வந்து எல்லாருமே குக்கரில் வந்து நமக்கு கேஸ் கம்மியாகும், ப்ளஸ் வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் வந்து அப்படி கூட செய்கிறாங்க. நான் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். காய் வந்து ஓரளவுக்கு வந்த அப்புறமா கத்திரிக்காவும் இஞ்சி கொஞ்சம் நசுக்குனதும் போட்டு அதோட கூடவே கொஞ்சம் பரங்கிக்காய் இதையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்கணும். ஏன்னா பரங்கிக்காய் உடனே வெந்துடும் இல்லைங்களா. அதை எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஓரமாக வச்சுட்டு இப்போ கடுகு, சீரகம், வெந்தயம், இது வந்து ஒடிஷாவில் பஞ்சப்புட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 விதமாக போட்டிருப்பாங்க. அதையும் காஞ்சி மிளகா ஒரு 4-5 போட்டும் தாளித்து போட்டு நான் ஊற்ற போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வெங்காயம் பூண்டு நான் ஆட் பண்ணலைங்க இந்த டால்மாவில். ஆட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அடுப்பு மேலே வச்சு அந்த டால்மா வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த தாளித்து போட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த தாளிப்பு வந்து இதில் ஊற்றி கலந்து விட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 கொதி ஒரு அதிகமாக கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த கொதிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சவொடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி தழை தூவி நான் வந்து பாதி டால்மாவை குழந்தைங்க வந்து காரம் இல்லாமல் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். மதியம் சாப்பிட்றதுக்கு, நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இதில் காரம் ஆட் பண்ண போகிறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுடரை போட்டு நல்லா ஒரு கலந்து இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சோம்னா செம்ம சூப்பரான டால்மா நமக்கு ரெடி ஆகிடுங்க. இதுதான் கொண்டக்கடலை போட்டு செய்கிற டால்மா. இதில் பட்டாணி இல்லாமல் வெறும் கொண்டக்கடலை கூட செய்யலாம். இன்றைக்கி நம்ம மொத்தமாக 9 ரெசிபி பார்த்துருக்கோங்க. ரெசிபி ப்ளஸ் ரெமெடி எல்லாத்துலேயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியோ இல்லை ரெமெடியோ எதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.